உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமையாகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு, நடைமேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவால்களாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலைகள் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகல் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.